என்ன சிஸ்டர், இது யாரோட வீடு? கோட்டை மாதிரியே இருக்குது. எதுக்கு வந்திருக்கிறோம்? மாரிக்கும் அவளோட குழந்தை தேவிக்கும் ஒரு முடிவு கட்டணும்ல, ஆ. அத இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓ, அப்போ நாம இப்போ புதுசா ஒரு மந்திரவாதியை தேடி வந்திருக்கிறோம். கரெக்ட் தானே சிஸ்டர்? தப்பு. ஆ? தப்பா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அப்போ இது மந்திரவாதி வீடு இல்லையா? மந்திரவாதி வீடுதான். ஆ. ஆனா உனக்கு தான் புது மந்திரவாதி, எனக்கு பழைய மந்திரவாதி. ஓ, நான் காசில இருக்கும்போதுதான் எனக்கு இவங்களோட பழக்கம் ஏற்பட்டது. ஆஹா. அப்போ மாரி பத்தி இவங்க கிட்ட நான் சொன்னேன். இவங்க தான் இப்ப மாரியோட சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓஹோ. சிஸ்டர், நீங்க காசிக்கு போய் பல வேலைகளை பார்த்திருக்கீங்க போல இருக்குது. சும்மாவே இல்ல. ஆமா, இந்த மந்திரவாதியுடைய பெயர் என்னவோ? என்ன சிஸ்டர், பேர் தானே சிஸ்டர், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மித்ரா. மித்ரா. ஓ, பேரே பில்டப் போல இருக்குது, லேடி போல இருக்குது. ஆமா, வா போலாம். வாங்க சிஸ்டர். என்னது, கதவு தானா மூடுது? சிஸ்டர், நான் ஒண்ணும் பயப்படல சிஸ்டர். கதவு காத்துல தானா சாத்திக்கிச்சு. சிஸ்டர், என்ன சிஸ்டர், வீட்டுக்குள்ள யாருமே இல்ல போல இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துருட்டுமா? மித்ரா, மித்ரு. காசில இருந்து வந்த மந்திரவாதியாச்சே, ஜி போட்டு கூப்பிடுவோம். மித்ரா ஜி, மித்ரா ஜி. சிஸ்டர், எங்கேயுமே அவங்கள காணோம். ஒருவேளை மாடியில இருப்பாங்களோ? இருங்க, நானே போய் கூப்பிடுறேன். மித்ராஜி, மித்ராஜி, மித்ரு. காணுமே சிஸ்டர், எங்க போயிருப்பாங்க? ஐயோ சிஸ்டர், பேய் சிஸ்டர், பேய். கூலிங்க போட்டு பேய் சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், இங்க தானே நின்னுகிட்டு இருந்தது, காணும் பாருங்க. சிஸ்டர், பிட்லாச்சாரியா படத்துல வர மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு நின்னு வேடிக்கை காட்டுது பாருங்க சிஸ்டர். ஐயோ ஐயோ ஐயோ, பேய் குளிக்கல போட்ட பேய். ஐயோ, நல்லபடியா தப்பிச்ச. ஐயோ, பேய் சிஸ்டர், பேய். ஐயோ, என்ன சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? ஐயோ ஐயோ, பார்க்கவே பயமா இருக்குதே. சிஸ்டர், தலப்பா கட்டு கட்டிக்கிட்டு விட்லாச்சாரியா படத்துல வர ஜெகன் மோகினி மாதிரியே இருக்குதே சிஸ்டர். ஐயோ, பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருச்சேன் சிஸ்டர். ஜெகன் மோகினி படத்துல தானே பேய் செட்டி போட்டுக்கிட்டு வரும். இத பாருங்க, தலையில கட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்குது. என்ன மாயா, எப்படி இருக்க? உட்காரு. நல்லா இருக்கேன் மித்ரா. என்ன பண்றா அந்த மாரி? அவளோட அபூர்வ சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த மாரி ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளோட சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற நாள் முடியறதுக்குள்ள அவளோட குழந்தைய கொல்லணும். சரி, கொன்னுடலாம். ஆஹா, உருண்டையில வெளிச்சம் வருது. சிஸ்டர், ஏதோ மாயமந்திர வேலையெல்லாம் பாக்குது. அடுத்தது என்ன? யோகா பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ம். பாம்பு சிஸ்டர், பாம்பு பாம்பு. ஏய் பயப்படாதீங்க. இது என்னோட மந்திர சக்தியால உருவான நாகம். இது அந்த குழந்தைய கொல்லும். நீங்க வேற. இது மாதிரி எத்தனையோ பாம்புகளை நாங்க அனுப்பி பார்த்துட்டோம். அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. அத ஒரு தெய்வ பாம்பு அப்பப்ப வந்து காப்பாத்திட்டு போயிரும். ம். ஆமா மித்ரா, இது வரைக்கும் நீ பார்த்த மந்திர சக்தி வேற, இந்த மித்ராவோட சக்தி வேற. இப்ப என்னோட சக்தி என்னன்னு நீ பாக்குறியா? இப்பவே இந்த மாய நாகத்தை அனுப்பி அந்த குழந்தையோட உயிரை எடுக்க போறேன். மித்ரா, இப்ப எதுவுமே பண்ண வேணாம். இப்போ அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா என் மேல சந்தேகம் வந்துரும். நாளைக்கு குழந்தைக்கு காது குத்துற விசேஷம் வச்சிருக்கேன். அந்த சுப நிகழ்ச்சி நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த துக்க நிகழ்ச்சியை அரங்கேற்றம் பண்ணிடுவோம். அப்போ சரி. சிஸ்டர், தேக்க காணும் சிஸ்டர். மறைஞ்சு போயிடுச்சு சிஸ்டர். சிஸ்டர், அங்க பாருங்க, ஜெகன்மோகினியும் காணும். மறைஞ்சு போயிடுச்சு. போலாமா? ஐயோ, போங்க. பேய் மறையுது, வருது, மறையுது, மறுபடியும் வருது. சிஸ்டர், அந்த குழந்தைய கொல்றதுக்கு இது மாதிரி நம்ம பல தடவை முயற்சி பண்ணிட்டோம். இப்ப மட்டும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சிஸ்டர்? மித்ரா ஒன்னும் சாதாரண மந்திரவாதி இல்ல. ரொம்ப சக்தி படைச்சவ. மாந்திரிகம் பண்றதுல காசிலேயே பேர் போனவ. கால பைரவரை வழிபடுறவ. கால பைரவரோட சக்தி இவகிட்ட இருக்கு. கண்டிப்பா மாரியை இவ ஜெயிப்பா. நீ வந்து வண்டி எடு. போங்க. உங்க என்ன நிறைவேறினா சரி. அடுத்த விக்கெட் மித்ராவோட விக்கெட் தான் கன்ஃபார்ம். அம்மா, இது என்னம்மா சோதனை? மாறி உன்னோட குழந்தை, உன் குழந்தைக்கு எதுக்காக இப்படி ஒரு சோதனை? உன் குழந்தை மாறிய இந்த சோதனையிலிருந்து நீதாம்மா காப்பாற்றணும். இப்பவே மாறி வீட்டுக்கு போய் மாரியை எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன். உத்தரவு கொடுமா? தெரியுமா? காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? வேண்டாம் ஹாசினி, நான் அப்புறமா குடிக்கிறேன். ஆமா, ஸ்ரீஜா எங்க காணோம்? நான் இங்கதாம்மா இருக்கேன். சொல்லுங்கம்மா. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. ஹாசினி அக்கா அதெல்லாம் கரெக்டா டைம்க்கு கொடுத்து சாப்பிட வச்சிருவாங்க. வயித்துல இருக்கிறது ரெட்ட பிள்ளையாச்சே, நல்லா கவனிக்கணுங்கிறது மாரியோட ஆர்டர். என்ன என் பேர் அடிப்படுதே? ஒண்ணல ஒண்ணல. சூரியமாமா? இல்ல வேணாம். என்ன ஹாஸ்னி, ஏதோ சொல்ல வந்துட்டு நீயே வேண்டான்னு ஆஃப் ஆயிட்ட. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நான் எப்பவுமே உங்ககிட்ட வந்து காஃபி கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு கேட்பேன். நீங்க இல்ல இப்பதான் மாறி ரூம்ல காஃபி கொண்டு வந்து கொடுத்ததா சொல்வீங்க. அதனாலதான் நானே ஆஃப் பண்ணிட்டேன்.
வாங்க வாங்க வாங்க. சாமி வணக்கம் சாமி. நற்பவி நற்பவி. ஆ, மாரி சாமி. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ சரி வாங்க சாமி. ம். சாமி சொல்லுங்க சாமி. மாரி, உனக்கு இது பெரிய சோதனை காலம். என்ன சாமி சொல்றீங்க? உன்கிட்ட இருக்கிற குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டுப்படுத்தி உன்கிட்ட இருக்கிற குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த நாகத்தால தான் உன்கிட்ட இருக்கிற குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. குழந்தையோட உயிரை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் கடவுள் சக்தியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால எல்லா சக்திக்கும் பெரிய சக்தியான அந்த அம்மன் நாகாத்தம்மன் கிட்ட போய் வேண்டிக்க. புத்துல இருக்கிற நாகம்மாவுக்கு பால் வச்சு வேண்டிக்க. நாகம்மா நினைச்சாதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும். சரிங்க சாமி. நான் இப்பவே கோயிலுக்கு போய் நாகத்தம்மனுக்கு பால் வச்சு வேண்டிக்கிறேன். நல்லது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. நான் வர மாதிரி. அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? குழந்தை விஷயத்துல என்னை ஏன் தொடர்ந்து இப்படி சோதிக்கிற? நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த வேதனைய மறக்க நான் குழந்தைய தத்தெடுத்து ஆறுதல் தேடிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? இத்தனை நாளா எனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ சோதனைகளை, வர ஆபத்துகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற தெய்வ சக்தி மூலமா அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட துணையால அதெல்லாம் நான் கடந்து வந்தேன். ஆனா இப்போ அதுக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டு போச்சு. உன் அருளால எனக்குள்ள இருந்த அந்த தெய்வ சக்திய மந்திரத்தால கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. என் மேல இருக்கிற கோவத்துல, வெறுப்புல என்கிட்ட இருக்கிற குழந்தைய பழி வாங்க பாக்குறாங்க. பெத்தவங்க கிட்ட இருந்திருந்தா கூட குழந்தை பாதுகாப்பா இருந்திருக்கும். என்கிட்ட வளர்ந்ததுனாலதான் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் எனக்குதான். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாயே. நாகத்தம்மா, சக்தி வாய்ந்த நாகத்தால
என் குழந்தைய கொல்ல பாக்குறாங்கன்னு சித்தர் சாமி சொல்றாரு. என் குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட நாகத்தம்மா. என்ன ஒன்னத்தையும் காணும்? எங்க போய் தொலைஞ்சிச்சுங்க? யாரையுமே காணுமே. மாப்ள, மாரி, ஸ்ரீஜா, ஹாசினி எல்லாரும் வாங்க. அப்படியே நீங்க வரும்பொழுது சகோதரி பார்வதி சேர்த்து கூட்டியாங்க. என்னமாமா ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் வாங்கலடா மாப்ள, மாதாஜி தான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட பண்ணேன்டா மாப்ள. எதுக்குமா இப்ப ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நாளைக்கு குழந்தைக்கு காது குத்த போறோம் இல்லையா? குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கடைக்கு போனேன். அப்படியே உங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. அதான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. ஐயோ, தம்பி, குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்ல, அந்த ட்ரெஸ்ஸ சூர்யா கிட்ட காட்டு. சரிங்க மாதாஜி. மாப்ள, இந்தா குழந்தைக்கான ட்ரெஸ் பிரிச்சு பாடுறா மாப்ள. சூர்யா, நல்லா இருக்காப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. மத்தவங்க ட்ரெஸ்ஸையும் கூட அவங்களும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லட்டும். சரிங்க மாதாஜி. மாப்ள, இது உனக்கு இப்படி சூடு. இது மாரிக்கு. எங்க மாரிய காணும்? ஆமா, மாரி எங்கப்பா சூர்யா? மாரி கோயிலுக்கு போயிருக்கா. ஓ மாதாஜி, மாரி உங்கள மாதிரியே பெரிய பக்திமான். கோயில் குளம்னு இப்படித்தான் அலைவா. துள்ளி துள்ளி குச்சிக்கிட்டு தான் ஓடுவா. ஏன்னா பக்திமான். இது மாரிக்கு. ஹாசினி, இது உனக்கு. இது ஸ்ரீஜாவுக்கு. இது சகோதரி பார்வதிக்கு. சூர்யா, அப்புறம் நாளைக்கு குழந்தைக்கு காது குத்த போறோம் இல்லையா? அப்ப போடுறதுக்கு புதுசா கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பாரு எப்படி இருக்குன்னு சூடு மாப்ள. ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க? என்னப்பா இது? என் குடும்பத்துக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஏமா இப்படி கேக்குறீங்க? இந்த குடும்பத்துல தாராமா எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். ஓம் நம சிவாய. தாராமாக்கு இருந்த எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. மாதாஜி, தாரா சிஸ்டரை மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கள மாதிரியே இருக்கிற உங்களையும் மாப்பிளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இது உங்க வீடு, நீங்க உங்க இஷ்டப்படி இருக்கலாம் மாதாஜி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒன் செகண்ட்மா. சரிப்பா. ஹலோ. யா.
ஹே தேவி, என்ன பாக்குற? நாளைக்கு நீ மறுபடியும் என் கையால சாக போற. கிருஷ்ணர் குழந்தையா வந்து கம்சனை வதம் பண்ண மாதிரி நீ குழந்தையா பிறந்து வந்து என்ன வதம் பண்ண போறன்னு சவால் விட்டல. உன் சவால்ல நீ தோக்க போற. குழந்தையா இருக்கிற உன்னை கொன்னு நான் ஜெயிக்க போறேன். அந்த Dress தான் நாளைக்கு நீ உயிரோட இருக்கும்போது நான் உனக்கு போட போற கோடி துணி. நீ இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன்னால என்ன சாகடிக்கவே முடியாது. நான் தான் உன்னை சாகடிக்க போறேன்.